வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நாம் ஐயப்ப சாமியோட வரலாறு எனக்கு தெரிஞ்சது சொல்லிகிட்டு இருக்கேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம எதில் சொன்னோம்? பம்பா நதிக்கரையாரும் குழந்தை அழுதுட்டு இருக்கு. அங்கே பந்தல் நாட்டு அரசர் ராஜசேகர் வந்துட்டார். குழந்தைய எடுத்து பார்க்குறாரு. இந்த குழந்தை யாரோட குழந்தை? இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்க பெற்றோர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு தேடுறாரு. அப்போ அவர் கூடவே வந்து அவருடைய குருவானவர், உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கான நாள் என்று. இந்த குழந்தை உனக்கே உரியது. இந்த குழந்தை கழுத்தில் நவரத்ன மாலை அணிந்து கொண்டிருக்கிறது. மாலை அணிந்து கொண்டிருப்பதால் இன்று முதல் மணிகண்டன் என்று அழைக்கலாம். இந்த குழந்தைக்கு 12 வயது ஆகும்போது அவன் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய். இவனால் உன் நாடு சுபீஷமாகும், உன் மக்கள் மகிழ்ச்சி அடைவர், உன் குலம் தழைத்தோங்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவரும் ஆசையாக தன் குழந்தையா எடுத்துக்கிட்டு நாடு நோக்கி வருகிறார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? குழந்தையை கொண்டு போய் குருகுலத்தில் சேர்க்குறாங்க. 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆனோன்னு குருகுலத்தில் சேர்க்குறாங்க. குருகுலத்தில் அவர் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், களரி, பலவிதமான போர்க்கலைகள், வேதம். அந்த வேதங்கள் பயிலுறது சாதாரண விஷயம் இல்லை. வேதங்களை தேர்ச்சி, எல்லா விதமான பயிற்சிகளும், யானை ஏற்றும், குதிரை ஏற்றும், களரி, விற்சண்டை, வார்ச்சண்டை, மல்யுத்தம், பலவிதமான போட்டிகளிலும் அவர் தேர்ச்சி அடைந்து அவருடைய குருநாதரை வணங்குகிறார். குருவாகப்பட்டவர், நான் உன்னை சாதாரண ஒரு குழந்தையாக பார்க்கல, எந்த ராஜகுமாரனும் இந்த மாதிரி இல்லை. உங்ககிட்ட சிவனோட அமைதியும் ஹரியோட சந்தோஷமும் இருக்குது. உன்னில் நான் ஹரிஹரனை நான் காண்கிறேன் அப்படின்னு அவர் குருநாதர் சொல்கிறார். நான் உங்களுக்கு ஏதாவது காணிக்க தரணும் குருநாதா, இத்தனை நாள் நான் உங்களை நான் உங்ககிட்ட பயிற்சி பெற்றேன், ஏதாவது நான் காணிக்க தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குருநாதர், தன் குழந்தைக்கு பேச்சு வரவில்லை, காது கேட்கவில்லை, உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடு, அவனுக்கு பேச்சு கொடு என்று கேட்கிறார். நாளைக்கு நாம் மீண்டும்